ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோல் மறுமையில் அல்லாஹு தாலா இந்த உலக ஹக்கை வந்து நம்ம அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் உலகம் பாதிக்கிறது ஒரு பக்கம், அவருடைய மறுமை என்ன செய்துவிடும், பாதித்து விடும். அப்படின்னா என்ன, அவர் கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்கு கிடைக்கலைண்டா அவர் திரும்பிடுவார், மாறிடுவார், கொள்கையில் பலகீனமாகிடுவார். அப்படியான விஷயங்கள் இருந்தால் அவரை கொண்டு போய் நம்ம எப்படி டீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அது அல்லாவுக்கும் அவருக்கு இடையில் வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் என்ற மெத்தடில் என்ன செய்யக்கூடாது, நம்ம டீல் பண்ணக்கூடாது. முடிந்தவர்கள், முடியாதவர்கள் வேறு அம்சம், பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிர்வாகமும் என்ன செய்கிறது, காட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை நிர்வகித்த விஷயங்கள், பிள்ளைகளை நிர்வகித்த விஷயங்கள், தன் சமுதாயத்திலே தனது இந்த ஒரு அம்சத்தில் மட்டும் நம்ம அவ்வளவு செய்திகளை என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஆனால் இது நம்ம ஒரு பொது எல்லா விஷயங்களையும் நான் போட பட்டியலாக சொல்ல வேண்டும் என்பதனால் இந்த ஒரு செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பொருளாதார ஹக்கை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்குற நேரத்தை பக்கத்தில் வந்து சஅத் ரலியல்லாஹு இருக்கிறான், அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பார்வையிலையும் ரசூலுல்லாஹ்வோட பார்வையிலையும் ஈமானால சிறந்த ஒரு மனிதர் இருக்கிறார். யார் இந்த மார்க்கத்தோட பெரிய அளவுல அந்த சம்பந்தம் இல்லையோ அவருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கோட பைத்துல் மால் இது கொடுக்குறாங்க. சஅத் ரலியல்லாஹு அவங்களுக்கு அது தாங்க முடியல. அப்போ அவர் போனவர் சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த இந்த மனுஷனுக்கு கொடுத்திருக்கலாம், அவர் மிச்சம் தகுதி, ஒரு முஃமினான ஒரு மனிதர் அப்படின்றாங்க. ரிவாயத்தில் முஃமினான மனிதர், முஸ்லிமான மனிதர் ரெண்டு வார்த்தையும் என்னது சந்தேகத்தில் வருது. அவர் முஃமினான ஒரு மனிதர் அவரை கொடுத்திருக்கலாமே என்றார். ரசூலுல்லாஹ் எதுவும் பதில் சொல்ல அமைதியாக இருக்கிறான். பின்னர் சஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, சும்ம கலபனி மா அலம், எனக்கு விளங்கிக்கிற அந்த அறிவேனே உடலை. மறுபடியும் ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன, அல்லாஹ்வின் தூதர் அவர் கொடுக்காம விட்டீங்களா, அவர் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவர், முஸ்லிம் அப்படின்றாங்க, முஃமின் அப்படின்றாங்க. அப்பையும் ரசூலுல்லாஹ் இந்த பதிலை என்ன செய்யல, சொல்லவில்லை. அவர் மார்க்கப்பட்டவருக்கு தான் நீங்க முற்படுத்திருக்கணும் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மூணாவது முறை அவர் சொல்றாரு, எனக்கு அந்த விளங்கி இருக்கிற அந்த விஷயம் என்னால் என்னை கட்டுப்படுத்திக்கல, என்னது முடியல, திருப்பி நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா சஅத், சஅத் இன்னி லா உத்தி الرجل وغيره احب இலைய மின்னி, நான் சில மனிதர்களுக்கு கொடுப்பேன், அவரை விட மற்றவர்கள் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருக்கும். நான் சிலருக்கு கொடுப்பேன், கொடுக்கப்பட்டவரை விட சிலர் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவராக இருப்பார்கள். அப்படின்னா நான் அந்த நெருக்கத்தில் ஈமானிய பலத்தை வச்சு நான் என்ன செய்யல, நான் கொடுக்கல, அந்த மஹப்பத்தை வச்சு நான் கொடுக்கல. நான் கொடுத்ததெல்லாம் ஏன் தெரியுமா, ஹஷ்யத் ஐய குப்பஹல்லாஹு ஃபின்னார், அல்லாஹ் அவரை நரகத்திலே முகம் குப்பர வீழ்த்திவிடக் கூடாது என்பதற்காக கொடுத்தேன் என்றார். இந்த பொருளாதாரத்தை கொடுத்ததே, இதை கொடுக்கலன்னா அவர் நரகத்தில் முகங்குப்புற என்ன செஞ்சிருவாரு, விழுந்துருவாரு, அதனால கொடுத்தேன் என்றார். இது ஈமானிய ஒரு பலகீனத்தை நபியவர்கள் பொருளாதாரத்தில் சரி செஞ்சாங்கன்னு விளங்குறதா இல்லையா? அதாவது அவரது ஒரு தேவையின் காரணமாக ஒரு வட்டியில போய் என்ன செய்வாரு, விழ வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏதோ ஒரு பாவத்தை செய்ய விழ வாய்ப்பு, அந்த பாவத்தில் விழ வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு குடும்ப ரீதியான நெருக்கடிக்குள்ள போய் விழ வாய்ப்பு இருக்கிறது, தொழுகை விட வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா விட்டுட்டு போன அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. எங்களுக்கு நன்மை உண்டு, எங்களிடத்தில் அதுக்கான சக்தி இருக்குமா இருந்தால் அவரை காப்பாற்றுறது, எங்களுக்குரிய சக்தி இருக்குமாக இருந்தால் அதை காப்பாற்றி விடுவது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் தனது படைத்தளபதிக்கு, தன்னை கவர்னருக்கு கடிதம் எழுதுறாங்க, நீங்க என்ன செய்ய, அவர்கள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள், திம்மிகள் எல்லாரையும் இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க அப்படி என்றார். அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைச்சா என்ன முதலாவது கட்டாகும், ஜிஸியா வரி கட்டாகிரும். வருஷம் எடுத்துட்டு இருக்கிற வரி எல்லாம் என்ன செஞ்சிடும், கட்டாகிரும். அப்ப பக்கத்தில் ஒரு ஆலோசனை சொல்றாரு, அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் கடிதம் எழுதி இருக்கிறதே இந்த ஜிஸியாவை இல்லாமக்கத்தான். நீங்க அவர்களால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஜிஸியா தர மாட்டாங்க. அதனால இவங்கள சிலர் உண்மையாகவும் இஸ்லாத்துக்கு வரலாம், பொய்க்கு இஸ்லாத்துக்கு வரலாம். டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்லுங்கன்னா, இஸ்லாத்துக்கு வந்தா ஹத்னா செய்யணும்னு சொல்லுங்கன்றார். எப்படி சொல்றாரு, இஸ்லாத்துக்கு வந்தா ஹத்னா செய்யணும், அதை சொல்லுங்க, உண்மையா உள்ளவன் மட்டும்தான் அப்ப வருவான் அப்படின்றார். அதுக்கு அந்த கவர்னர் என்ன சொன்னார் தெரியுமா, ஹத்னாவை வைத்து அவர்களது இஸ்லாத்தை நான் தடுப்பதான்னு கேட்டார். அவங்க வரக்கூடிய இஸ்லாத்தை வைத்து நான் தடுப்பதா, லா அக்பலு இஸ்லாமஹும், நான் அவர்களுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். எவரெல்லாம் அதுக்கு பின்னால சக்தி பெறுகிறார்களோ, ஈமான் பலமடைகிறார்களோ அவர்கள் அதை செய்யட்டும் என்று என்ன செய்தாரு சொல்லி அவர்களிடத்தில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் பார்க்கிறோம். எனவே பலகீனமான டைமில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர போறாரு, ஹத்னாக்கு எக்ரிமெண்ட் அப்பதான் இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம் வரலாம்டா. இது நம்ம ஈமானிய டீலிங் அர்த்தம் அல்ல, நமது ஈமானிய பலமன்ற அர்த்தம் அல்ல, விளக்கமின்மையின் அர்த்தம். விளங்கிட்டா, 99 கொலை செஞ்சுட்டு வந்தவனுக்கு உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி தான் அது. அப்போ 100வது கம்ப்ளீட் பண்ணான் தானே.
அந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்படுத்துகிறோம் என்பது அர்த்தம். இந்த செய்தியிலே நம்ம அதை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை அவர்களை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் உலக ஹக்கை என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் எவருமே மனிதர்களில் மிக மோசமானவர் தன் குடும்பத்துக்கு தேவையான அன்றாட தேவைக்குரிய ஒன்றை தடுப்பவர் தான் மிக மோசமானவர். அதை தடுப்பவர் மிக மோசமானவர். என்ன காரணம், என்ன அவர்களுடைய ஈமானிய பலகீனம் என்பது ஒரு புறம், அன்றாடம் தின்றது என்றது இன்னொரு புறம். அதை வச்சு இதை தடுப்பது என்பது சரியான ஒரு முறைமை அல்ல என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்திகளூடாக நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, மூன்றாவது ஈமானிய பலகீனமானவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட விதத்தில் இன்னொரு பிரதானமான அம்சத்தை பாருங்க. நம்ம யாரையாவது அதாவது பிரச்சாரம் செய்ய போகிறோம், அல்லது எங்களை தேடி ஒரு பலகீனமானவர் நம்ம கருதக்கூடியவர் வருகிறார். அவருடைய பதட்டம், அவர் நம்ம பேசக்கூடிய விஷயத்துக்கு உலக ரீதியாக எங்களை விமர்சித்து விட்டால், எங்களோட குறைகளை அல்ல, தங்களோட சோதனையை தாங்க முடியாம எங்களை ஏதாவது விமர்சித்து விட்டால் உடனே நாங்கள் தலைகீழாக மாறிவிடக்கூடாது. உதாரணமா ஒருவர் தண்ட ஒரு நஷ்டமான ஒரு நிலை கவலையை முறைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற டைம்ல நம்மளே சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் லைஃப்ல இப்படி ஒரு சோதனையே வந்திருக்காது அப்படி என்று இடையில அவருடைய வேதனையில வந்துட்டேன்னு வைங்களேன், கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு வந்த சோதனையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இவர் ஸ்டார்ட் பண்ணிடுறது. வந்தவர்ற சோகமெல்லாம் ஒரு புறம், கேட்ட இவருடைய சோகத்தை ஆரம்பிச்சு அவருக்கு ரெண்டாவது சோகமா மாறி இதுக்கு பின்னால எவன்டே சோகத்தை சொல்லக்கூட அவர் என்ன செய்வார், திரும்பி போவார். இப்படி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவர் தன்னை விமர்சிச்சிட்டார் என்றதுக்காக உலகத்துல எல்லாரும் ஏதோ வகையில கஷ்டப்பட்டு சோதனைப்பட்டு தான் இருப்பான். அதனால அவன் தண்ட சோகம் எல்லாம் உச்சகட்ட சோகம் நினைக்கத்தான் செய்வான். முன்னால் உள்ளவன் ஒன்று சொன்ன உடனே தமிழுக்கு என்ன செய்ய, அது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனா பொறுத்துக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கொண்டிருக்கார். சஹீஹ் புகாரில் வர செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி, படிப்பினை. அதுல போற நேரத்தில் ஒரு பெண்மணி கபர்ல இருந்து அழுது கொண்டிருக்கிறான். அந்த அழுதுகிற டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, சத்தமிட்டு அழ வேண்டாம், பொறுமையாயிருங்க, அல்லாஹ்வை பயந்துங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொல்ற நேரத்தில் அவங்களோட உறவு யாரும் மரணிக்கல, மரணிச்சது யாரும் அந்த பெண்ணுடைய ஒரு உறவு மரணிச்சுக்கிறான். அப்ப அந்த வார்த்தையை அந்த பெண் சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு அதை ரிசீவ் பண்ணிக்கல இல்லாத அளவுல சோகத்தில் இருக்கிறான். அப்ப அந்த பெண்மணி சொல்றா எப்படி என்று சொன்னால், ஃபைன்னகலம் துஸப்பி முஸீபத்தி, எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வரலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு வராத சோதனையா? அனாதையாக இருந்திக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஹிஜ்ரத் போய்க்கிறாங்க, ஊர்வலத்தை இழந்துக்கிறாங்க, தண்ட பிள்ளைகள் எல்லாமே சிறிய வயசுலேயே மரணிச்சுக்கிறாங்க, கண் முன்னால சொந்த உறவுகள் கொல்லப்பட்டிருக்குது. ரசூல் இப்படிப்பட்ட நமக்கெல்லாம் சொல்ற சோகத்தை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு சோகம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் நிறுத்தி என்ன சொன்னீங்க, எனக்கு சோதனை வரலேண்டா, இங்க வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நான் பட்ட சோகம் சீராவை ஃபுல்லா சொல்லி இருந்தா நீங்க நினைச்சு பாருங்க பாவம். அது ஒரு நல்ல ஒரு தாயியுடைய பண்பா இருக்கும். நிறைய பேர் இந்த பண்பு இருக்குது. இதனால தவ்வால ஒரு வெற்றியும் எந்த வெற்றியும் என்ன செய்யல கிடைக்கல. ஒரு விமர்சனம் உழுதுனே புழு புழுவா துட்டிச்சு போய் அத்தனை சீராவே ஆட்டக்கூட அந்த ஆள் கணக்கெடுக்க போறதும் இல்லை. உலகத்துல அடுத்தவனை 75% தான் உலகத்திலே உச்சகட்டமானவனால கணக்கெடுக்கலாம். நல்ல புரிந்துணர்வும் நல்ல அறிவும் உள்ளவனாக இருந்தாலும், நல்ல விளக்கம் உள்ளவனாக இருந்தாலும், நல்ல பொறுமை உள்ளவனாக இருந்தாலும் அடுத்தவனை 75% தான் புரிஞ்சுக்கலாம். குறவு இருந்தா எப்படி இருக்க 40-30%. அவன்கிட்ட போய் நம்மகிட்ட முழுசா சொல்றதுல என்ன பிரயோசனம் இருக்குது? கேட்பாங்க சில வேலை, ஏதோ அந்த மனுஷன் கவலைப்படுறதுக்காண்டி கேட்பாங்களே தவிர உங்களோட அளவுக்கு உங்களை அவரால் புரிந்து கொள்ள முடியாது. இது விதி உலகத்துல. அப்படி இருக்கிற டைம்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை விட்டு அமைதியாக தாண்டி விட்டார். எதுவுமே ரசூலுல்லாஹ் சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை சொல்வதற்கும் தகுதி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தாண்டி போயிட்டாங்க. போன பின்னால சொல்றாங்க, இப்போ போனது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பெண்மணி கண்டிருக்கல, அந்த பெண்மணி கண்டிருக்கல. இப்போ போனது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றாங்க. உடனே அந்த பெண்மணிக்கு தெரியாம இப்படி ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லிட்டோமே அப்படி என்று சொல்லி வேகமாக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டின் வாயிற்காவர்கள் யாரும் இருக்கவில்லை. அப்படின்னா அந்த வீட்டுக்கு வாயிற்காவர்களே இல்லை அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியாம நீங்க தான் போனீங்க என்று தெரியாம, அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரியும், இவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியல, தெரியாம நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படி என்ன ரசூலுல்லாஹ் அந்த நேரமும் இந்த வார்த்தையும் சொல்லவில்லை. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், இன்னம ஸபர் இந்த சதுமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வருவது தான் பொறுமை. சோதனை வந்த உடனே பொறுக்கிறீங்களே அதுதான் பொறுமை. ஒரு வருஷத்துக்கு பொறு அப்படின்னா ரசூலுல்லாஹ் விளக்கம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு பொறுமை இயல்பா வந்துடும், தானா வந்துடும். அந்த நேரத்தில் சோதனை வந்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு நீங்க பொறுக்கிற பொறுமை இருக்குது,
அதுதான் பொறுமை என்று ரசூல் அவங்க விளக்கத்தில் சொல்வதை குறியாக இருந்தார்களே தவிர, நான் அந்த இடத்துல ஏன் நான் சொல்லாமல் வந்தேன் தெரியுமா என்ற ஒரு விளக்கத்தை ரசூல்லாங்க சொல்லவே இல்லை. நான் ஏன் அமைதியாக வந்தேன்னு தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்ல எத்தனிக்கவே இல்லை. அவர்களுக்கு சொன்ன செய்தி மெசேஜை நான் கொடுத்து விட்டேன் என்பதில் ரசூல்லாங்க கவனமாக இருந்தார்கள். இதுதான் மனிதர்களுடைய இயல்புகளை புரிந்தவர்களுடைய நிலை. இன்னமன் நாசு கல் இப்லில் மிஆ லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா. மனிதர்கள் 100 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்தை பார்ப்பீங்களே, பொருத்தமான எந்த ஒட்டகம் இல்லாம, அப்படித்தான் மனிதர்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் அப்படின்னா என்ன, 100 ஒட்டகத்திலே பிரயாணத்துக்கு ஒரு ஒட்டகம் உங்களுக்கு கிடைக்காது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறேன்னு நீங்க விளங்கிக்கின்ற அங்க போய் விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரயோசனம் இல்லை. சொல்ல வேண்டியது இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது உள்ள கிடக்கைகளையும் எனது கவலைகளையும் நான் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகிறேன். மனிதர்கள்ட்ட எவ்வளவு தேவையோ அந்த அளவோடு என்ன செஞ்சிடணும், அந்த கவலை நிறுத்திவிட வேண்டும். உங்களை காது கொடுத்து செவிதாழ்த்து கேட்பவராக இருந்தாலும் 75% தான் அவரால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு ஃபிக்ஹ் எங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பலகீனத்தை எப்படி கையாண்டாங்கன்னு பாருங்க. அவர்கள் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இந்த சோதனை வந்ததில்லைன்றாங்க. இன்னக லம் துஸப்பி முஸீபத்தி, என்ற சோதனை உங்களுக்கு இல்லைன்னாங்க. ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல. திருப்பி வந்து ஏற்றுக்கொள்ற நேரத்தில் சந்தர்ப்பம் சரணடைஞ்சு வராங்க, எதுவும் சொல்லல. அவர்களுக்கு உபதேசத்தை மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது நபி அவர்கள் சோதனையால துவண்டு வார்த்தைகளை விட்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாண்ட வார்த்தை அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.